குடும்ப பின்னணியை கொண்டவர். தாத்தா, மாமா, அப்பா, அம்மா என்று அனைவருமே எழுதுபவர்கள். அரசியல் தொடர்ந்தன் இலக்கிய குடும்பம், நாடு மற்றும் பல்வேறு ஆத்திரங்களை வகித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக டொரண்டோவில் நடைபெறுகின்ற புத்தக வெளியீடுகளிலே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகின்ற ஒருவர். ஆகவே இன்றைய இந்த தொகுப்பு குறித்து, சிறுகதை தொகுப்பு குறித்து அவருடைய கருத்துக்களை முதலாவதாக நாங்கள் கேட்கலாம். நன்றி லங்கதா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த வேளையில் பேச போகும் அனைவருக்கும் என்னை விட வயதிலும் வாசிப்பு அனுபவமும் அதிகமாக இருக்கும். உங்களில் பல பேருக்கு இருக்கும். இந்த இடத்துல என்னை பேசுவதற்கு அழைப்பதற்கு முதற்க இளங்கோவுக்கு நன்றி. என்னுடைய பேச்சு கேட்க போகும், அதற்கு இந்த புத்தகத்தை வாசிக்க போகும் உங்களுக்கும் நன்றி. இந்த புத்தகத்தில் 10 கதைகள் இருக்கின்றன. இது இளங்கோவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. அதிலிருந்து பார்க்கும்போது இந்த புத்தகம் அவருடைய 8வது புத்தகமாக இருக்கிறது. இளங்கோ சிறுகதை, கவிதை, கட்டுரை, குறுநாவல் என்று எல்லா துறைகளிலேயும் அவர் எழுதியிருக்கிறார். இது அவருடைய 2வது சிறுகதை தொகுப்பு. அதற்கு முதலில் இளங்கோவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறுகதைகள் 10 சிறுகதைகள். இதில் மிகவும் பழைய கதை 2017 கிட்டத்தட்ட இந்த ஞாபகத்துக்கு 13 வருடங்கள் வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஞாபகம் இருந்தது. பறந்து போன இருமரங்களும் சரி. அப்ப அந்த 2007 இருந்து கடைசி கதை 2024 வரையான காலப்பகுதிகளுக்குள்ள எழுதின கதைகள் அதுல இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த முதலாவது தொகுப்பு சாம்பல் வாகனத்தில் மறையும் வைரவர் 2012 வந்திருக்கிறது. எனவே எனக்கு தெரியல இந்த புத்தகத்துல வந்த கதைகள் அதுலேயும் இடம்பெற்றிருக்குமா அல்லது இது புதிதாக தூக்கப்பட்டதா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இந்த கதைகள் அவருடைய எழுதிய கால அடிப்படையில் வரிசை கிரமப்படுத்தப்படவில்லை. அது அது எந்த வகையில் கிரமப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றதும் எனக்கு தெரியல. அது ஒன்று நான் சொல்ல நினைச்சேன். நான் என்னென்னா அதை வாசிக்கும் போது எனக்கு அது அந்த கிரமத்துக்கான காரணம் புரியவில்லை. அடுத்த இந்த புத்தகத்துல இன்னொரு விஷயம் புத்தகத்துக்கு உள்ள போக முதல் சொல்றேன், பின்னால ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. எழுத்தாளர் நாடகர் ஜெயஹரன் அவர்கள் பேசினார். அவருடைய இளங்கோ பற்றின ஒரு சின்ன குறிப்பு. இளங்கோவை தொடர்ந்து வாசித்து வருவோம் என்ற வகையில் அது அவரை பற்றின நல்ல ஒரு குறிப்பாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு முன்னுரையாக இருந்திருக்க வேண்டும், அல்லது அந்த புத்தகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னுரை, ஏதோ ஒரு முன்னுரை பின்னுரை, அந்த எழுத்தாளர் எழுத்தாளர் அறிமுக என்று சொல்லி எதுவுமே இல்லை. முதலாவது பக்கத்தில் இளங்கோ பற்றின ஒரு அறிமுகத்தோடு புத்தகம் ஆரம்பித்துள்ளது. அது என்னுடைய பார்த்தோடனே நான் சொல்ல வந்துட்டேன். இனி அவருடைய எழுத்துக்களுக்குள்ள போவோம். முதலில் எனக்கு முதல் கதைத்த 2 பேருக்கும் மிகுந்த நன்றி. 10 நாளைக்கு முதல் இளங்கோ என்னிடம் இந்த புத்தகத்தை தந்து சின்ன 10 கதைகள் நீங்க உடனே வாசிச்சு விடுவீங்களன்னு சொல்லிட்டார். அப்ப நானும் ஓம் அப்படின்னு வழக்கமா நான் வேலைக்கு இது புகையிரத்துல போய் வரபடியா அந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல வாசிக்கிற நேரத்துல இதை வாசித்து விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் ஒத்துக்கொண்டேன். நேற்றிடம் தான் உண்மையில் நான் வாசித்து முடித்தேன். இந்த புத்தகம் வாசிப்பது மிகவும் எளிதுதான், மிகவும் சுவாரஸ்யமாகவும் இலகுவில் வாசிக்கக்கூடியதுமாகத்தான் இருந்தது. கிட்டத்தட்ட இளங்கோ அவர்கள் முகப்புத்தகத்திலும் பதிவுகளைப் போலவே எந்த நேரமும் ஒரு இலகுவான, எளிமையான, சுவாரஸ்யமான, ஒரு நகைச்சுவையுடன் கூடிய ஒரு நடையிலே பல கதைகளும் அமைந்திருக்கின்றது. இதை ஒரு நீங்கள் சுற்றுலா போகும்போது உங்களுக்கு இடைப்பாத நேரத்திலேயோ அல்லது புகையிரத்துல போகும்போது கூட நீங்க வாசித்து முடித்து விட முடியும். ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. மைத்ரி ஜானகி அவர்கள் சொன்னது போல வாசித்த பிறகுதான் இந்த புத்தகம் வேலை செய்ய தொடங்கும், அல்லது உங்கள் மூளையில் இந்த புத்தகம் வேலை செய்ய தொடங்குது. அதுக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது. என்னை பொறுத்தவரை சில புத்தகங்கள் இருக்கு எப்படியே வைக்க முடியாமல் வாசிப்பவை இருக்கு. சில நான் வாசித்தால் அடுத்த கதையோ அல்லது தொடர்ந்த விருப்பம் இல்லாமல் இருக்கும். என்றால் உங்கள் முதலாவது கதை மனதில் கடந்து கொண்டே இருப்பதால் அடுத்த கதைக்கு போக முடியாமல் இருக்கும். இந்த புத்தகம் 2க்கும் நடுவில் என்று சொல்லலாம். ஓரளவுக்கு
சுவாரஸ்யமாகவும் இலகுவான வாசிப்பாகவும் இருந்த போதும் வாசித்து முடித்துவிட்டு நான் என்ன பேச போகிறேன் அல்லது இந்த புத்தகத்தின் என்ன சொல்ல வருகிறார் ஒவ்வொரு கதையிலையும் எழுத்தாளர் என்பது எனக்கு சரியாக பிடிபடவில்லை. எனவே நான் சில கதைகள் 2 அல்லது 3 கதைகள் வாசித்து அதை பற்றி சிந்திப்பதற்கு, அதாவது ஒரு கதை வாசிப்பதற்கு கொடுக்கிற நேரத்தை விட சிந்திப்பதற்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் கொடுக்க வேண்டி இருந்தது. அப்படி கொடுத்த பிறகு வந்து அதில் கருப்பொருட்களும் அதில் அவர் சொல்லப்படுகின்ற விஷயங்களும் விரிய தொடங்கின எனக்கு. அப்ப எனக்கு மேலோட்டமாக சுவாரஸ்யமாக இருக்கின்ற கதைகள் அதற்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விளங்க ஆரம்பித்தது. எனவே அந்த வகையில் இந்த கதை உண்மை வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏற்கனவே போல எழுத்தாளர் ஆரம்பித்து வைக்கிறார், வாசிப்பவர் முடித்து வைக்கிறார் என்று சொல்வார்கள். இந்த புத்தகம் சில சிறுகதைகள் ஒருவேளை ஒரு பொது சமூக விடயங்களை பேசும்போது எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே விதமாக அதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அது கருப்பொருள் என்ன என்பதில் வாசிப்பவர்களுக்கு ஒருமித்த கருத்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த கதைகளில் அப்படி சில வழிகளில் அதன் கருப்பொருள் என்ன என்பதில் நான் நினைக்கிறேன் வாசிப்பவர்கள் அதை புரிந்து கொண்டவர்கள், அதை பார்ப்பவர்கள் எப்படி அதை புரிந்து கொள்கிறார்கள் என்பதற்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. பலவிதமான வாசிப்புகளுக்கு அது உங்களை விட்டு செல்லுது. அவர் வந்து அந்த நோக்கத்திலேயே தான் அவர் இதை செய்திருக்கிறார் என்பதை அவர் அந்த ஆசிரியர் இறந்து விட்டார் என்ற விடயத்தை அதில் போட்டிருப்பதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த புத்தகத்தை வாசித்த அனுபவம் எனக்கு அப்படித்தான் இருந்தது. அதாவது வாசித்து ஒரு 3 தடவை சில கதைகளை வாசித்தேன். சில கதைகளை சில பகுதிகளை மீண்டும் வாசித்தேன். அதுக்கு பிறகு இன்று காலை தொடங்கும் போது மீண்டும் வாசிக்க கேட்கும் போதும் எனக்கு அதுலேயும் சிலது புதிதாக இருப்பது போலப்பட்டது. அதுல நான் நினைக்கிறேன் என்னுடைய வாசிப்பு சில வேளைகளில் என்னுடைய கல்வி என்னுடைய வேலை பின்புலத்தால் வந்து ஓரளவு அபுனைகளையும் ஏதாவது தேவைக்காக சில நிறைய விஷயங்களை ரிப்போர்ட் அதுகளை வாசிப்பதனால் அடுத்தது என்ன நடக்கிறது, கதையில் என்ன நடந்தது, இது சொல்ல வருது என்ற ஒரு சுருக்கி வாசிக்கும் மனநிலையில் வந்துவிட்டேனோ என்று பிறகு நான் யோசித்தேன். ஏனென்றால் திருப்பி வாசிக்கும் போது இந்த முதல் வாசியாகவும் இல்லாத மாதிரி எனக்கு இருந்தது. அதன் பிறகுதான் எனக்கு கொஞ்சம் என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, வாசிக்கும் அனைவருக்குமே இந்த ஒரு மீண்டும் வாசிக்கும் போது புது அர்த்தங்களை தரக்கூடிய கதைகளை கொண்டிருக்கிற புத்தகம் என்பது எனக்கு மற்றவர்கள் இல்லை அனைவரும் பேசியதற்கு பிறகு அதை நான் உணர்வு பண்ணேன். இந்த புத்தகத்தை பற்றின என் பார்வையை பற்றி தான் இப்பொழுது நான் இங்கு பேச போகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல ஒவ்வொருத்தருடைய பார்வை வேறுபடும். என்னை பொறுத்தவரையில் நான் வந்து இந்த புத்தகத்தில் என்னை வாசித்தவுடன் முதலாவது மேலோட்டமான வாசிப்பில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விடயங்கள் கவர்ந்திருக்கும். போரிலும் மொழிவாய்க்காலையும் அனுபவப்பட்டவர்கள் அல்லது வேறு தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு வெவ்வேறு விஷயங்கள் இதில் தட்டுப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இளங்கோ வந்து அந்த எல்லா அனுபவங்களையும் கொண்டு. ஆனால் எனக்கு வந்து என்ன இந்த கதையில் முதலாவது பிடிபட்டது என்று சொன்னால், இந்த கதையை நாயகன் ஒரு மாநகர வாசியாக இருக்கிறார். அவர்கள் ஒரு அந்நியப்பட்டவன் அல்லது விழிப்பு நிலையானவன் என்று குறிப்பிடும் வரை நான் அப்படி யோசிக்கவில்லை. முதல் நான் யோசித்தேன் அவன் எந்த விதமான தலைவர் மற்றவனாக இருக்கிறான். நினைத்தோட வேலைக்கு லீவு போட்டுட்டு கடையில போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுறான் அல்லது தாய்லாந்துக்கு போகிறான், 4 கிழமை லீவு போடுகிறான். அவன் வந்து ஒரு தன்னுடைய மனதுக்குள் சஞ்சரிக்கிற ஒருத்தனாக இருக்கிறான். வாழ்க்கையின் புறவயமான விடயங்களால் அவன் எதுவுமே கட்டி போடப்பட்டவனாக அவன் இருக்கவில்லை. தன் மனதால் மட்டுமே அவன் கட்டி போடப்பட்டவனாக ஒரு வாழ்க்கையை தேடுகிறவனாக அவன் இருக்கிறான். எனக்கு உண்மை சொல்ல போனால் இந்த பின்னறிவித்துவம் அதை பற்றின அதிகமான ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு எனக்கு அந்த விஷயங்கள் தெரியவில்லை. அதனால நான் என்னுடைய பார்வையை சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த ஒரு எல்லா கதைகளையும் சொல்லிக் கொண்டு வருகிற அந்த கதை கூறியின் மீது அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி வந்து இருந்தது. இவன் வந்து வாழ்க்கையை ஒரு கற்றல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் போல எனக்கு அவரை பார்க்கும் போது திடீரென்று தோன்றியது. அவனுடைய காதல்களும் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிற காதல்களும் அப்படியே இருந்தன. அவை வந்து போகின்றன. அதுக்காக அவன் கவலைப்படுகிறான். ஆனால் அதை கடந்து போகின்றான். ஒரு பறவை வானத்தில் பறக்கும் போது எல்லாவற்றையும் பார்ப்பது போல எனது முதலாவது மேலோட்டமான வாசிப்பில் எல்லாமே வந்து எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு கதைகள் மாதிரி அது எனக்கு தென்பட்டது. எல்லா காதல்களும் கடந்து போன எந்த கதைகளுமே காதல் என்றால் நாங்கள் என்ன சேர்ந்து வாழ வேண்டும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. கடைசியில் அதுதான் முடிவு தமிழ் படத்துல மாதிரி.
இதுல எல்லா காதல்களும் ஒன்றில் முறிந்து போகின்றன, சில காரணம் இல்லாமலே பிரிந்து போகின்றன, சிலது என்னென்று தெரியாமலே மறைந்து போகின்றன, சிலது 13 வயது காதல்கள் கடைசி வரைக்கும் நிறைவேறாமல் ஆனால் மனதுக்குள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி பலவிதமான காதலை தொட்டு செல்லாத கதை என்று இதிலே 1 அல்லது 2 கதைகளைத்தான் சொல்லலாம். மற்ற எல்லா கதைகளிலும் ஏதோ ஒரு விதமான காதல் கலந்த காமம், அது தொடர்பான அந்த விட்டு தடைகளற்ற அந்த விட்டு விடுதலையற்ற ஒரு காதல் காமம் விடையதும் எனக்கு அந்த ஒரு விடுதலை பெற்ற, அதாவது எங்களுடைய சமூகம் அதுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, ஒரு உறவு, அதற்கு அந்த எல்லா விஷயங்களையும் தாண்டிய சிந்தனை அந்த மனிதனுக்கு இருந்து அந்த கதை குறிக்கு இருக்கிறது தெரிகிறதா. அதன்படிதான் அவருடைய உறவுகளும் இருக்கின்றன. அவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளோ அல்லது நெருக்கமான எங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கோ இல்லாமல் இருக்கின்றன. இந்த மாநகர வாசியானவன் அந்த நகரங்களை விவரிக்கும் போதோ அல்லது அவரது உலாக்களில் அவன் வேறு நாடுகளில் இடங்களை விவரிக்கும் போதோ இயற்கையை விவரிக்கும் போதோ அவனுடைய கண்களுக்குள்ளால அதுகளை நாங்கள் அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியது. இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்துல முதல்ல மிகவும் கவர்ந்தது. இது மேலோட்டமான வாசிப்பின் போது இந்த தலைப்பு இவருடைய நான் உன்னை முத்தமிடுகையில் புத்தர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது ஏற்கனவே சொன்னது போல அது மிகவும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைப்பா இருந்தது. இது என்ன சொல்ல வருகிறார் என்பதை எல்லாரும் வாசித்து அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமாக கூட இருந்தது. அந்த கதையில மைத்திரி அவர்கள் சொன்னது போல புத்தர் உருவகமாக்கப்படும், அதாவது அவன் வாழ்க்கை என்றால் என்ன அல்லது எதற்காக வாழ்கிறோம், நான் என்றால் என்ன, அந்த மாதிரியான ஒரு அடையாள தேடல்களில் குழம்பி போய் ஒரு கொழுவம்பு இல்லாமல் அவனுடைய மன நிறைவுகள் எல்லா இடமும் வாய்ந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு புத்தர் ஞானம் அடைந்தது போல அவன் காதலுக்குள்ளாலும் காமத்துக்குள்ளாலும் கடைசியில் ஒரு வாழ்க்கை என்றால் என்ன என்ற ஒரு ஞானத்தை பெற்றது போல உணர்கிறான். அந்த அந்த நினைக்கிறேன் அந்த என்லைட்மெண்ட் தான் அவர் புத்தர் என்ற அந்த கதையில் உருவாக்கிறது மாதிரி எனக்குப்பட்டது. அந்த இளங்கோவன் கதைகளில் புத்தர் கன்னடத்தில் வர புத்தர் மட்டுமல்ல, இந்த புத்தகத்திலேயே புத்தர், இயேசு, வைரவர் அவர் மாதிரி கடவுளர் மட்டுமல்லாமல் இந்த காஃப்கா, நீட்சே, அதுக்கு பிறகு வேறு யோக சுவாமிகள் கூட வந்துட்டு போன பலரும் இங்கே ஒவ்வொரு தங்களுடைய கருத்துகள் இடையிலே வந்துட்டு போகிறார்கள். அதுல புத்தர் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு. 2-3 இடத்துல வரை ஒரு கதையில அவர் புத்தர் சிரித்து கொண்டிருக்காரு, இன்னொரு கதையில் அந்த காதலி அவரை விட்டு பிரிந்து போகிற ஒரு கட்டத்தில் புத்தர் உடைந்து போன சிலையில் இருந்த புத்தர் கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். புத்தர் அவருக்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறார் கணக்க கதைகள்ல. அதை நாம பார்க்கலாம். அந்த புத்தரால் கவரப்பட்ட அந்த ஒரு கதை சொல்லியை நாங்கள் இதுல பார்க்கிறோம். அப்ப காதல் அந்த விஷயத்தை நான் முதல்ல பார்த்தேன். அதிலே 2 பல கதைகள் இப்ப நான் இறுதிக்கு முதலாக கிடைக்கிறதுனால எனக்கு டீட்டெயிலுக்குள்ள போக விருப்பப்படவில்லை. காதலை பற்றிய பேசுகின்ற கதைகளை தவிர்த்து அடுத்தது அந்த சில கதைகள், இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்பட்டேன், மன்னிக்க வேண்டும். இந்த கதைகளை நான் வாசிக்கும் போது ஏதோ ஒரு மொழிபெயர்ப்பு கதைகளை வாசிக்கிறோமா என்ற ஒரு நினைவு கூட எனக்கு போனது. இந்த கதையை பற்றி நான் குறிப்புகள் தயார்படுத்தும் போது எனக்கு அதிகமாக ஆங்கில வார்த்தைகள் என்னுடைய நினைவுல கொண்டிருந்தது. அதை எப்படி தமிழ் படுத்துவதற்கு நான் யோசிக்கிறேன். வழக்கமா தமிழ் புத்தகங்களை வாசிச்சு எழுதும் போது எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதில்லை. அதுக்கும் என்ன காரணம் அப்படி என்று நான் யோசிச்சு கொண்டிருக்கும் போது அதுவும் எனக்கு மைதிலி அவர்கள் சொன்னதுல இருந்து புரியப்பட்டது. அந்த நியமத்தமிழை அவர் பாதிக்கிறார். வழக்கமா நீங்க சிறுகதைகள் பார்க்கும்போது நியமத்தமிழ் இருந்தாலும் கதைகள் உரையாடல்கள் சில விட ஏதோ ஒரு நாங்கள் பார்க்கிற உரையாடல் மொழியோ ஏதோ ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு அந்த கதை உண்மையில நடக்கிற ஒரு அதாவது அப்படி இல்லாமல் உரையாடல்கள் நியமத்தமிழிலேயே போய்கொண்டிருப்பதனால் அந்த கதை ஓரளவு அந்த கலாமாந்தர்கள் இலங்கை தமிழர்கள் தான் அல்லது எங்களுக்கு பரிச்சயமானவர்களாக இல்லாமல் யாராவது இருக்கலாம் அப்படி என்கிற ஒரு எல்லா இடத்துக்கும் பொருத்தமான, அதாவது கடைசியாக அந்நியன் அப்படி என்கிற பாத்திரத்தை கொண்ட அந்த கதை ஏகாந்தம் என்பது ஒரு பேர் என்று நினைக்கிறேன். அந்த கதையில் கூட அந்த கதை எந்த வேண்டாம் நடந்திருக்கலாம். அது ஒரு கடல் என்றதுனால அது தொடர்பாக இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி அந்த பாத்திரங்கள் யார் வேணுமானாலும் கூட இருக்கலாம். அவர்கள்
தமிழர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ எப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லாத அதுக்கான குறியீடுகள் எதுவும் அதுல இல்லை. அது எந்த இடத்துல அது ஒரு மொழிபெயர்ப்பு கதையாக கூட இருக்கலாம் என்றெடுக்கப்பட்டது. ஆனால் இலங்கை போர் அதற்குள்ளால் ஏற்பட்ட வடுக்களை பற்றி குறிப்பிட்டு பேசுகின்ற கதைகளும் இந்த புத்தகத்திலே இருக்கின்றது. இந்த இரண்டாவது வாசிப்பு நான் போகும்போது மிகவும் சில ஆழமான கதைகளை அதிகமாக வாசிக்க முயற்சி செய்தேன். அதிலே 3 கதைகள். முதலாவது வெள்ளவாய்க்கால் வைரவர் என்ற கதை. நான் நினைக்கிறேன் இந்த போரை பற்றியும் அதில் நடந்த கொடுமைகளை பற்றியும் ஒவ்வொன்றை பற்றியும் ஆழமாக அவர் முதல்ல வாசிக்கும் போது எல்லாவற்றையுமே எல்லா புத்தையிலையும் கால் அடித்து எதுலையுமே இறங்கி நீந்தாத மாதிரி எனக்குப்பட்டது. ஆனால் அதை வாசிப்பவர்கள் தான் அதை நீந்தவனும் என்றதுதான் எனக்கு இதை வாசிக்கும் போது புரிஞ்சது. என்னன்னா அந்த வெள்ளவாய்க்கால் வைரவர் என்கிற கதை இந்திய இராணுவம் இலங்கையில் இருந்த நேரத்தில் நடந்த ஒரு கதையாக இருக்கிறது. அது ஒரு சிறுவனால் எழுதப்பட்டது. அந்த கதை சொல்லி ஒரு சிறுவன் அப்படின்றதான் நான் நம்புகிறேன். ஆனால் அதுலேயுமே சில தத்துவார்த்தம் அந்த சிறுவனால் சொல்லப்பட முடியாத சில விஷயங்கள் கூட வந்திருக்கிறது. மேபி அந்த சில வழிகளில் அந்த சிறுவன் வளர்ந்ததுக்கு பிறகு அவன் யோசித்து பார்க்கக்கூடிய மாதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு கதை சொல்லி ஒரு இளம் கதை சொல்லி இருப்பது போல முக்காவாசியிலும் கதை நகர்ந்து கொண்டு போகிறது. இரண்டாவதாக கதை முள்ளிவாய்க்கால் என்கிற கதை. அது ஒரு காவல் கதை தான். ஆனால் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திற்குள் இருந்த ஒரு பெண்ணால் அந்த கதை சொல்லிக்கு நான் குறிப்பிட்ட கதை சொல்லிக்கு சொல்லப்படுகிற கதையை அந்த கதை சொல்லி எங்களுக்கு சொல்கிறார். அந்த கதை அதுக்குள்ளாலாம் போய் வருகிறது. அதுல மைத்ரி தியானிதி அவர்கள் அதை பற்றி பேசும்போது சொன்னார், அதுல என்ன சொல்லப்படவில்லை, முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் கொடூரங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை என்பது அது உறைந்து நிற்கிறது என்று. உண்மைதான். அந்த கதையில் அந்த காதல், அதாவது கடைசி வரைக்கும் சொல்லப்படாமலே போன பல விஷயங்கள், காதலும் அன்பும் எதிர்பார்ப்புகளும் அந்த கதையில் திறந்து நிற்கின்றன. அந்த நினைவுகள் அவளது கண்ணீரில் திறந்து நிற்கின்றன. அடுத்ததாக இந்த போர் தொடர்பான இலங்கை அரசியல் தொடர்பான கதைகள்ல கடைசியாக சொல்வது இந்த புத்தகத்தின் முதலாவது கதை. அரசன் அன்றே கொன்றால் இயற்கையை நின்று கொள்வார். இதுதான் அந்த எழுத்தாளர் காணாமல் போன எழுத்தாளரை பற்றின கதை. அதாவது ஒரு அரசுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தில் இறங்கி அது தோற்று கடைசியில் பேனாவால் போரிட்ட பலரும் கொல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு காலத்தில் எந்த ஆயுதமும் வலுவிழந்து போன ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு மனிதன் எல்லாவற்றையும் கடந்து போய்விட முடியும். ஆனால் குற்றம் உழைத்தவன் குற்ற உணர்ச்சியை கடந்து போய்விட முடியாது. அந்த குற்ற உணர்ச்சியை ஒரு ஆயுதமா பாதிக்கிறார் இந்த கதை சொல்லி ஒரு சிங்கள இளைஞன், ஒரு சிங்கள இடதுசாரி இளைஞன் என்ற மாதிரி தான் இந்த கதை போய்கொண்டிருக்கிறது. எல்லா கதைகளிலும் இல்லாத மாதிரி இதுல அவன் சிங்கள இளைஞனாக இருக்கிறான். அவன் அந்த குற்ற உணர்ச்சியை ஒரு ஆயுதமாக பாதிக்கிறார் இந்த கதைகள். அதுவும் ஒரு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எப்படி அந்த வைரவர் மக்கள் இவருடைய கதைகளில் அந்த வெள்ளவாய்க்கால் வைரவர் கதையில் வைரவர் மக்கள் பயப்படுகிறார்கள், கையாலாக தனத்தை உணர்கிறார்கள், தாங்கள் தெரிந்தும் எதுவுமே செய்ய முடியாத என்ற நிலையில் அந்த வைரவர் அவர்களுடைய பயத்துக்கு ஒரு உருவாக கொடுக்கிற அந்த காவல் தெய்வமான வைரவர் அதுல இருக்கார். கடைசியில் அந்த வைரவரை கூட அவருடைய வேலை கூட காப்பாற்ற முடியாமல் அவர் சேர்த்து மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறார். அப்ப அதுகளுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் அந்த கடைசி கதை ஒரு மற்றவரை அந்த குற்ற உணர்ச்சியை உணர வைத்து பார்ப்பதில் ஒரு குழுவ சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு கதையாக நான் அதை பார்க்கிறேன். இவ்வளவு கதைகளை பற்றி தவிர்த்து கடைசியில் மைத்ரி தியானிதி அவர்கள் குறிப்பிடாத 2 கதைகளும் இதுல இருக்கு. அதை பற்றி எனக்கு பேசப்படாதால் அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதுல முதலாவது இயக்கக்காரி என்கிற கதை. அதுவும் மற்றது பறந்து போன 2 மரங்களும் பச்சையம் இழந்த காடுகளும். இந்த பறந்து போன 2 மரங்களும் பச்சையம் இழந்த காடுகளும் என்ற கதை ஒரு பெண் எங்களுடைய சமூக கட்டமைப்புக்குள் எங்களுடைய சமூக எதிர்பார்ப்புக்குள் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய தோழியை காலத்து அவளோடு வாழ்வதற்கு விருப்பப்படும் போது தன்னுடைய அந்த விருப்பத்தை அவளே உணர்ந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறாள். தனக்கு என்ன வாழ்க்கை வேணும் என்பதை அவள் உணர்ந்து கொள்வதற்கே அவளுக்கு நீண்ட நேரம் இருக்கிறது. ஆனால் பிறகு அதை அடைவதற்கு அவளுக்கு நிறைய மனத்தடைகள் இருக்கிறது.
இது என்ன சிக்கலான விஷயம் என்றால், இதை நீங்க வெளியில தெரியப்படுத்தி, அதாவது மற்றவர்களுக்கு வார எதிர்ப்பை சம்பாதிப்பதற்கு முதல் நீங்களே அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் போது உங்களுடைய மனசிக்கல், அதாவது தெரியப்படுத்துவதால் என்ன நடக்கும் அப்படி என்கிற பயன்களையும் உங்களை நிறைய கட்டுப்படுத்தி கொண்டிருக்கு. அதாவது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமலே உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்ற முடிவையும் அந்த பெண் எடுக்கிறத இந்த கதை பல பேருக்கு அந்த கதையில், அதாவது இந்த கதை புத்தகம் ஒரு பெரிய கதையை கதைகளுக்குள் அந்த கதை பலர் 2-3 பேர்களின் கதை சொல்லிகளால் 3 கதை சொல்லிகளால் பகுதியாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொருத்தருடைய பக்கத்தில் இருக்கும். அப்ப அவள் கடைசி வரைக்கும் ஒருவருக்கும் தெரியப்படுத்தாமலே தான் அந்த பெண்ணோட வாழ விரும்பும் தெரிந்த பிறகுமே ஒருத்தனை திருமணம் செய்தாள். அதுக்கு பிறகு அவனை விட்டுட்டு அவள் போறாள். அவன் தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக அவனை அவள் பார்க்கிறாள். ஆனால் அவள் போன பிறகு அதே மாதிரி இன்னொருத்தையை கல்யாணம் முடிச்சு விட்டு ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அவள் போகிறாள். இதுல யாரையும் பார்த்து உங்களுக்கு கோபம் வரவும் இல்லை, பரிதாபம் வரவும் இல்லை. இது மிக எனக்கு அது கதை சொல்லப்பட்டிருந்த விதம் மிகவும் பிடித்தது. ஆனால் அவளுடைய அந்த பயன் காரணமாக அவர்கள் வெளிப்படுத்தாமலே போய்விட்டாள் என்பதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் அந்த கதையில் புரிந்தது. என்றால் அந்த வெளியில வரக்கூடிய சிக்கல்களை விட உங்களோட உணர்ச்சிக்கல்கள் கூட உங்களுடைய கலாச்சாரம் வளர்ப்பு முறை என்பதனால் அந்த பயன்களை கொடுக்கும் ஒரு விஷயம். அடுத்தது அந்த இயற்காரி என்கிற கதை. அதுல அந்த பெண் இந்த கதாநாயகன், அதாவது கதாநாயகன் 4 வாரம் தடைப்பட்டு விட்டதால் தாய்லாந்துக்கு ஒரு பெண்ணோடு போகிறான். அவன் நேரே சந்திக்காத ஒரு பெண் புத்தகத்தின் மூலம் அறிமுகமாகி அடுத்த நாளே அவளோடு தாய்லாந்துக்கு போகிறான். அப்படி போகிறோமே அப்படின்ற அவன் மனதுக்குள் இருந்த மகிழ்ச்சி இருக்கிறதா, அந்த பெண் இப்படி ஒத்துக்கொண்டாளே என்பதில் ஆச்சரியம் இருக்கிறது. ஆனால் அந்த கதையிலும் அந்த பெண் அவளை பார்க்கிறாள். அதாவது அவளுக்கு தாய்லாந்தில் ஒரு வேலை இருக்கிறது, அதை செய்து முடிப்பதற்காக இவனை கொண்டு போறாள். அது அவளுக்கு கடைசி வைத்து புரியவும் அதை அவள் ஒருத்தரை தேடி போகிறாள். அந்த ஒருத்தர் அவள் சிறுமியாக இருந்த போது அவளை பாலியல் ரீதியாக செய்த ஒருத்தராக இருந்தார். அவளை போய் அந்த இடத்தில் அவள் தேடி கண்டுபிடித்து பழித்திருக்கிறார். ஆனால் பழித்த பின்னும் அந்த பெண் யுத்தம் காரணமாக எப்படியோ இருந்தவர் இப்படி ஒரு புற மூலையில் கையில் அடையாள பத்திரமும் இல்லாமல் ஒழித்திருக்கிறாரே என்று நினைத்து அதற்காக வருத்தவும் செய்கிறார். அந்த கதாநாயகன் இவள் தன்னை பார்த்தாலே என்று நினைத்து வருந்தவும் இல்லை. இதுலயுமே உங்களுக்கு அதே போல ஒரு கோமோ பச்சாதாபமோ இல்லை, ஒரு விதமான ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியோடு இந்த மாதிரியான கதைகளை வாசித்துக் கொண்டு போக வேண்டி இருக்கிறது. நிறைய அது நான் 2வது 3வது தரம் வாசிக்கும் போது பல விதமான உணர்வுகள். ஆனா இந்த கதைகள் எப்படி என்ன சில குழந்தைகள் நிறைய உலகம் நிறைய பிரச்சனை இதெல்லாம் பார்ப்பதற்கு சில வழியில எனக்கு மனதில் இடம் இருப்பதில்லை. இந்த மாதிரியான மன அழுத்தம் தரக்கூடிய சில வழி நான் வேலைக்கு போகும்போது வாசிப்பதை தவிர்ப்பது. இந்த புத்தகம் அப்படி இல்லை. இது நிறைய சோகமான மனவடுக்களை தரக்கூடிய, அல்லது இப்ப ஜெயகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி மறக்காமல் இருக்கிறதுக்காக ஞாபகப்படுத்துறது சொல்லும் போது மனவடு என்று நான் உணர்ந்து கொண்டேன். என்றால் எங்கள் எல்லாருக்கும் அது இருக்கு. ஒரு சமூகமாக நாங்கள் இதற்குள்ளாக போய் வந்து கட்டு நாங்கள் கேட்ட கதைகளை வைத்துக்கொண்டு எங்களுக்கு எல்லாருக்குமே அது இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள் இதுக்காக நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிந்தது, நீங்க அனுபவப்பட்டதுகள் எல்லாம் உங்களுக்குள்ள திரும்பி வரப்போகுது. அது கட்டாயம் நடக்கும். ஆனா இந்த புத்தகம் அப்படியான உங்களை மன வளர்த்தத்துக்கு இட்டுக்கொண்டு போற ஒரு சோகமான அல்லது ரொம்ப நேரம் அது கவலைப்பட வைக்கிற ஒரு புத்தகமாக இருக்கவில்லை முதல்ல வாசிக்கும் போது. பிறகு அது நாங்கள் யோசிக்கும் போது கணக்கு விஷயங்களை அவர் சொல்ல வருகிறார் என்பது அதுக்கு பிறகு கருப்பொருட்கள் அப்படியே வைத்து வைத்து போகிறது. எனவே இந்த புத்தகத்தை அதான் எனக்கு எந்த இப்படியான ஒரு புத்தகம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அது வாசிப்பவரின் அனுபவத்தை பொறுத்து உங்களுக்குள்ள வியாபிக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான கதைகளை கொண்ட ஒரு வாசிப்பனுபவத்தை தருகிற ஒரு புத்தகம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் இந்த புத்தகத்தை இவர்களும் வாசித்து ஒரு தடவைக்கு 2 தடவைகள் வாசித்து உங்கள் அனுபவத்தை, என்றால் நிறைய நேரங்களில் நாங்கள் புத்தக அறிமுக விழாக்கள் இந்த மாதிரி செய்கிறோம், அதுல பேசுகிறோம். பலரும் அதை வாசித்திருக்கவில்லை. அப்ப இதை வாசிக்க போபவர்களுக்கு ஓரளவுக்கு மேல சொல்லக்கூடாது என்று பேசுபவர்கள் யோசிப்பார்கள். ஆனா புத்தகத்தை வாசித்து
முடிந்ததன் பின்னர் அதன் பிறகு நடக்க போகிற ஒரு கலந்துரையாடல், அந்த மாதிரியான நிகழ்வுகள் எங்களுடைய பட்டங்களில் இன்னும் நடக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் இந்த மாதிரியான சில ஆழமான சில புத்தகங்கள், எங்களுடைய சமகால எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களை நாங்கள் வாசித்து போட்டு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டமாக இல்லாவிட்டாலும் இருந்து அதை பற்றி கதைக்க வேணும் அப்படி என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. அதனால புத்தகம் வாசிக்க முதல் இவ்வளவு விஷயங்கள் சொன்னால் போதும் என்று நினைத்துக் கொள்கிறேன். மீண்டும் இளங்கோவுக்கு வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அரசி. அந்த வாசித்தலை குறித்து குறிப்பிட்டதற்கு எனக்கு ஒரு பிரதான உரையாளர் இருக்கிறார். அவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு முதல் இந்த புத்தகம் குறித்த என்னுடைய வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு இளங்கோ கேட்டிருந்தார். அதையும் பகிர்ந்து கொண்டு விட்டு நாங்கள் இறுதி பேச்சாளரை அழைக்கலாம். இந்த உரை நிகழ்த்துகின்ற போது ஓரளவுக்கு இறுதிக்கு அண்மையிலே உரை நிகழ்த்துவதிலே இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னவென்றால், அநேகமாக நீங்கள் நினைத்த நிறைய விடயங்களை பேசி இது வருகின்ற போதே, அதாவது இந்த புத்தகத்தை பெற்ற போதே வாசித்து விட்டு பொதுவாக இளங்கோவனுடைய எழுத்துக்கள் குறித்து என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. அந்த ஒரு காரியமாகத்தான் என்னுடைய கருத்து கொள்ள பேசுகிறேன். இந்த புத்தகத்திலே இருக்கின்ற கதைகளிலே அநேகமான கதைகளை நான் முன்னரே வாசித்திருக்கிறேன். முதலாவது வாசிப்பு கடந்த வாரம் இந்த புத்தகத்தை பெற்று மீண்டும் வாசிக்கின்ற போது அது ஒரு மீண்டும் வாசிப்பு அனுபவமாகத்தான் எனக்கு இருந்தது. இங்கே பலரும் குறிப்பிடாத ஒரு கதை ஒன்றுதான் என்னை பொறுத்தப்பட்டது. என்னுடைய மீள் வாசிப்பின் போது என்னை மிகவும் சிந்திக்க வைத்த கவர்ந்த ஒரு கதையாக இருந்தது. அந்த பறந்து போன இருமரங்களும் பச்சைய விளக்க பாடல்கள் வளமையாக இளங்கோவினுடைய எழுத்துக்களை நிறைய முகநூல்களிலும் அவர் சிறுகதையாக கட்டுரையாக வெவ்வேறு பதிப்பகங்களிலே வெளியாகின்ற பதிப்புகளிலும் வாசித்த அனுபவம் கொண்டவர் என்ற வகையிலே இது அவருடைய வளமையான எழுதுகின்ற தன்மை, எழுதுகின்ற கருத்தியலிலிருந்து சற்று மாறுபட்ட ஒரு தொழி ஒன்று இருந்தது. அந்த கதை மாத்திரம்தான் என்னை பொறுத்தவரை நான் முன்னர் வாசிக்காத ஒரு கதையாக இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்த, நான் இந்த மீள் வாசிப்புக்கு செல்கின்ற போது நான் 2 கதைகள் மீண்டும் வாசித்தேன். இரவு கூட மிகவும் பின்னிரவு அதிகாலை 2 மணிகளிலே மீண்டும் வாசித்த ஒரு கதையாக இந்த ஒரு கதை தான் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை முறை வாசித்து விட்டு தூங்க வேண்டும் என்ற கருவி இருக்கிறது. உண்மையாகவே 2 மணிக்கு புதிய விடியம் அந்த மீண்டும் வாசிக்க வேண்டும் என்று நான் நினைத்த முதலில் ஒரு கதை நான் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்று வாசித்த அந்த கதையை தான் இளங்கோவனுடைய எழுத்துக்களிலே நான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறேன். நினைக்கிறேன் அவருடைய படைப்புகளிலே மூன்றாவது எழுதுகளிலே நான் கருத்துக்களை பகிர்ந்து ஆசிரியர் நான் தொடர்ந்து பார்க்கிறேன். ஒரு அடிப்படை நகைச்சுவை ஒன்று எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா கதைகளிலும் அது அடிப்படை நிறைய காதல், கொஞ்சம் மனம் விட்டு சிரிக்கக்கூடிய, மனதுக்குள் சிரிக்கக்கூடிய அது நிறைய இருக்கும். அது அவர் சாதாரணமாக தன்னுடைய முகநூல் பொதுவலை பதிவுகளிலே பதிவிடுகின்ற விடயங்கள் உட்பட எழுதுகின்ற எல்லா விடயங்களிலும் அந்த அடிப்படை நகைச்சுவை ஒன்றும் நிறைய காதலும் நிறைந்திருக்கும். அதன் சூட்சுமம் என்னவென்றெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அது இருக்கும். அதை மாற்றி சொல்லி வைக்கிறோம். குறிப்பாக பெற்றோர்கள் எல்லாம் இருக்கின்ற போது நாம் அந்த சூட்சுமத்துக்கு எல்லாம் போகாதது எனக்கும் பாதுகாப்பு, அவருக்கும் பாதுகாப்பு. 3 நிகழ்வுகளிலே உரையாற்றிவிட்டு 4வது அழைக்காமல் விடுவதற்கான ஒரு காரணத்தை நான் கொடுத்துவிடக்கூடாது தானே. ஆனால் அவை அனைத்திலும் ஒரு வகையான சோகம், ஒரு வகையான வலி ஒன்று தொடர்ந்து பதிவாகிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பார்த்தால் கூட நான் இதை நினைக்கிறேன் கடந்த திங்களோ செவ்வாய்க்கிழமை தான் கேட்டுக்கொண்டேன். அதுக்கு அவருடைய முகநூல்களில் இருக்கின்ற நிறைய பதிவுகளை சேர்த்து பார்க்கின்ற போது நான் சொல்கின்ற அந்த நூலுடைய நகைச்சுவை, அந்த காதல் எல்லாம் இருந்தாலும் ஒரு வகையான ஒரு வலி ஒன்று நினைக்கிறேன். இளங்கோ நானெல்லாம் ஒரே வயது எல்லைக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருப்போம். அந்த தாயகத்திலே வாழ்வினுடைய, அதாவது அந்த முதல் சில ஆண்டுகளும் அதன் பின்னர் புலப்பெயர்ப்பு மூலமாக எங்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான வலிகள் என்று நான் சொல்ல மாட்டேன், பல்வேறு விதமான அசோகங்கள், ஒரு புதிய நாடு, ஒரு புதிய மொழி, ஒரு புதிய கலாச்சாரம், அதன் மூலமாக நாங்கள் மீண்டும் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றன. நான் எப்பொழுதுமே சொல்வேன், நான் 10வது வயதிலே கனடாவுக்கு வந்தேன்.
நான் கனடாவுக்கு வந்து மீண்டும் முதலாவது வயதிலிருந்து வளர்ந்தேன் என்று சொன்னேன். என்னை பொறுத்தப்பட்டிலே ஒருவனை ஒரு அவருடைய பிறந்த பூமியிலிருந்து பிடுங்கி எடுத்து ஒரு கடுமையான யுத்தத்தின் மூலமாக பிடுங்கி எடுத்து ஒரு புதிய பூமியிலே அவனை மீண்டும் நடுகின்ற போது அவன் மீண்டும் அந்த முதலாவது வயதில் இருந்தோ அல்ல அவனை பிறந்த அந்த தன்மையில் இருந்தோ இருக்கிறான். குறிப்பாக ஒரு நினைக்கிற ஒரு 14-15 வயதுக்குட்பட்டு வருகின்ற எல்லோருக்குமே நான் அதிகமாக பேசுகின்ற என்னுடைய வயதினரை ஒட்ட நிறைய பேருக்கு அந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கும். என்றால் நாங்கள் மீண்டும் எல்லாவற்றையும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காலம். நான் 91ஆம் ஆண்டு கனடாவுக்குள் வந்தேன். 6ஆம் ஆகவே மீண்டும் நான் 1ஆம் வகுப்பில் இருந்து செல்ல மொழிபெயர்ப்பு புதிது, இடம் புதிது, மனிதர்கள் புதிது. நான் இவ்வளவு காலமும் எனக்காக சேகரித்து வைத்த எதுவுமே எனக்கு இல்லை என்பது அந்த வலி இளங்கோவனுடைய எழுத்துக்களே இருக்கு. அவர் பயண குறிப்பு எழுதுகின்ற போது கூட அல்லாமல் நான் இங்கு நடக்க சென்றேன் அப்பொழுது இது நடந்தது என்று எழுதுகின்ற போது கூட அந்த வலி நினைக்கிறேன் நான் இளங்கோவனுடைய எழுத்துக்களோடு என்னை நிறைய தொடர்பு படுத்திக் கொள்வதும் அதை வாசிக்க முனைவதற்குமான மிக முக்கியமான காரணமாக தனிப்பட்ட முறையில் மிக முக்கியமான காரணமாக அது ஒன்று இருக்கிறது. அதை குறிப்பிடுகின்ற போது இந்த புத்தகத்தில் இருக்கின்ற இன்னும் ஒரு கதையோடு அந்த மொழிவாய்க்கால் அந்த கதை குறித்து மைதிலி தயாநிதி அவர்கள் சொல்கின்ற போது எனக்கு ஒரு விடயம் ஒன்று இருந்தது. அந்த இனப்படுகொலை குறித்து அவர் அதிலே குறிப்பிடவில்லை என்பதும் முதல் வாசிப்பின் போது அந்த கதையை புத்தகத்துக்கு முதலே வெளிவந்த போது வாசித்த போது நான் அதை நினைத்தேன். நான் நினைக்கிறேன் அதை எழுதாமல் விட்டது ஒரு வேண்டும் என்ற ஒரு செயல். அது குறித்து அவர் பெரிதாக சொல்ல விரும்பவில்லை. தான் சொல்கின்ற அந்த கதை சொல்கின்ற தன்மையை அது குழப்பி விடும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இது என்னுடைய எண்ணம் அப்படி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நான் என்னுடைய அந்த எண்ணமும் நான் இந்த கதை குறித்து பேசுகின்ற அந்த கதை பேசுகின்ற விடயங்கள் குறித்தும் நான் என்ன பார்த்தேன் என்றால் தொடர்ந்து அவர் சொல்கின்ற கருத்துக்களிலே அந்த புலப்பெயர்வு மிக ஆழமான வரிகளையும் ரணங்களையும் எவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்விலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தொடர்ந்து அவர் பதிவு செய்து கொண்டே வருகிறார். சில வேளைகளில் இந்த எழுதுகின்றவர்கள் பேசுகின்றவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய விடுதலை என்னவென்றால் அந்த விடுதலை என்ற வார்த்தையை உங்களிடமாக்கலை கொண்டவர்கள் எங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு இலகுவான வழி ஒன்று. கவிதை எழுதுகிறாங்க, நாடகம் எழுதுகிறாங்க, சிறுகதை எழுதுகிறாங்க, கட்டுரை எழுதுகிறாங்க. அது போன்ற ஒரு வெளி ஒன்று இல்லாதவர்கள் தான் மிகவும் பாக்கியம் பெறாதவர்கள், துப்பாக்கியசாலிகள் என்று நான் நினைக்கிறேன். அந்த எண்ணங்களை வெளியே சொல்லக்கூடிய ஒரு வெளி ஒன்று குறிப்பாக இன்றைய நிலையிலே, அதாவது ஒரு பத்திரிகைக்கு எழுதி அதை ஒரு சஞ்சிகைக்கு எழுதி அவர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும், பிரசரிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று பொதுவெளி இருக்கிறது. இணையம் இருக்கிறது, நன்மைகள் தீமைகள் எல்லாவற்றையும் இருக்கிறதும் அவ்வாறான ஒரு வெளியொன்று இளங்கோவனுடைய பல்வேறு எண்ணங்களையும் அதன் மூலமாக அவருடைய வயதை ஒட்டிய அவருடைய கருத்தியலை ஒட்டிய அதை எழுத தெரியாத அல்லது எழுத முடியாத ஒரு முழு அனுபவம் கொண்ட ஒரு சமூகத்தினுடைய ஒரு பதிவுகளையும் தொடர்ந்து அவர் எழுதி வருகிறார். அவருடைய எழுத்துக்களிலே எப்பொழுதுமே அது இருக்கிறது, அது தொடர்ந்து இருக்க வேண்டும். நினைக்கிறேன் அவருடைய அந்த எழுத்தினுடைய அழகு, நான் சொன்னது கையெழுத்தினுடைய அழகு, அந்த சொல்ல வருகின்ற விடயத்தினுடைய அழகிலே அது மிக பிரதானமானதாக இருக்கிறது. நான் இளங்கோடு ஒரு முறை கூட நான் இதை பற்றி பேசியதில்லை. நான் இளங்கோடு ரெண்டாக பேசிக்கொள்வது கூட புத்தக வெளியீடுகள் ரெண்டாக பேசிக்கொள்வோம், அவ்வளவுதான். ஆனால் தொடர்ந்து வாசிப்பேன் அவருடைய விடயங்களை. இந்த முறை இந்த நூல் பெறுகின்ற போது கூட நான் அவரிடம் அந்த விடயம் சொல்லிட்டேன். அவர் எழுதுகின்ற விடயங்களை தொடர்ந்து வாசிப்பேன் என்றால் எனக்கு எப்பொழுதுமே அங்கே ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கும். என்னுடைய அந்த நினைக்க என்னுடைய வயது ஒட்டியது, நான் கனடாவுக்கு வந்த ஒரு சில வருடங்களுக்கு முதல் அவர் வந்திருப்பார். அவர் டொரண்டோவிலே அவர் தன்னுடைய பதிவுகள் குறித்தோ அவர் பயணங்கள் குறித்தோ எழுதுகின்ற போதெல்லாம் அந்த இடங்கள் எனக்கு தெரியும், அந்த மாந்தர்கள் எனக்கு தெரியும். அவர் ஒருவரை குறிப்பிட்டு பேர் சொல்லாமல் எழுதியிருந்தார். எனக்கு அவர்கள் எல்லோரையும் தெரியும். இதனால் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள். அது என்னை பொறுத்தவரையிலே என்னை அவருடைய எழுத்தோடு மிகவும் இணைத்து வைத்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் டொரண்டோவிலே அதாவது இந்த புலப்பெயர் சூழ்நிலை எனக்கு தெரிந்து அவ்வாறு என்னோடு இணைந்து எனக்கு தெரிந்த விடயங்களை அதாவது நான் அறிந்த விடயங்களை மீண்டும் பதிவு செய்யக்கூடிய நிலையிலே இல்லை. எனக்கு எழுத தெரியும், அப்படிலாம் நான் அப்படிலாம் சொல்லியது எல்லாம் எழுத மாட்டேன். உண்மையை சொல்லுவேன், எனக்கு அப்படிலாம் நான் எழுதவே மாட்டேன். முயற்சித்தாலும் எழுத மாட்டேன், எழுத மாட்டேன். ஆனால்
எப்பொழுதும் நான் நினைக்கின்ற ஒரு விடயங்களை எழுதக்கூடிய ஒருவருடைய அந்த எண்ணங்களை வாசிப்பது மிகப்பெரிய ஒரு சுக அனுபவம். அதை 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 அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அந்த அனுபவங்களை தான் நான் அவருடைய கதைகளிலே, அவருடைய சிறுகதைகளிலே, அவருடைய ஆக குறைந்து இந்த ஜெயகரன் அவர்கள் சொன்னது போல அந்த புத்தகம் வாசிக்கின்ற அந்த அனுபவங்கள் கூட நான் கண்டிருக்கிறேன். அதற்கு நன்றி. அதை தொடர்ந்து எழுதுங்கள். ஆக குறைந்தது நான் என்னை போன்ற இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிய உங்களுடைய பாடசாலை நண்பர்கள் போல ஒரு அதே வயது ஒட்டியவர்கள் அதை மிகவும் அனுபவிப்பார்கள், அதை மிகவும் வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய அந்த கருத்து பகிர்வையும் நிறைவு சொல்கிறேன். வாழ்த்துக்கள் இளங்கோவிற்கு டிஸ்கவரி பதிப்பதற்கு நிறைந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருக்கும் நன்றி. நான் நினைக்கிறேன் ஒரு வெளியாக இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கதைகள் என்றாலும் பல்வேறு காலகட்டங்களிலே வெளியிடப்பட்டது என்றபடியால் இந்த 10 கதைகளும் பல்வேறு காலகட்டங்களிலே எழுதப்பட்டது என்றபடியால் அந்த அந்த அவருடைய வாழ்க்கை அனுபவங்களும் அவருடைய அந்த கருத்தியல் வேறுபாடுகளும் கூட கதைகளிலே அங்கங்கே வந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக என்னென்ன வருடங்களிலே வெளியான அந்த கதைகள் என்று சொல்லிட்டு நான் சொன்னது போல ஒரு கதை அந்த அந்த இயற்காரி என்ற கதை, அதனுடைய அந்த கதை சொல்லியினுடைய தன்மை என்னை மிகவும் பாதித்தது, மிகவும் கவர்ந்தது. அந்த அந்த விடயத்தையும் தான் சொல்லிக் கொடுத்து என்னுடைய கருத்து பகிர்வை நிறைவு செய்கிறேன். ஒருவரை வாழ்த்து சொல்கிறேன். இறுதியாக உரையாற்றுவதற்கு காலம் செல்வம் என்று அழைக்கப்படுகிற செல்வம் அருளானந்தம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவருடைய இளங்கோனுடைய பல படைப்புகள் அவருடைய காலம் சஞ்சிகையிலே வெளியாக இருக்கின்றன. இளங்கோ எழுதுகின்ற பல துணுக்குகளினுடைய கதாநாயகன் இவர் தான். இவரை வைத்துத்தான் அவர் துணுக்கியை ஆரம்பிப்பார், இவரை வைத்துத்தான் துணுக்கியை முடித்துக் கொள்வார். இவரை வைத்து துணுக்குகள் ஆரம்பிக்காமலோ முடிக்காமலோ விட்டால் பதிலளிப்பவர்கள் இவரை வைத்து துணுக்கு இருப்பார். ஆகவே அவர்களுக்கான அந்த உறவு அப்படியானது. காலம் செல்வம் அவர்கள் இன்றைய அவருடைய வாசிப்பை குறித்தும் நிறைய இளங்கோ குறித்தும் பேசுவார்.